மன்னார் மன்னார் தீவு எந்த காலத்தை கொண்டும் இந்த ஒரு அழிவை நோக்கி போவதற்கு எங்களுடைய மக்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார்கள் என்பது ஆதரவளித்த அங்கத்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே செயல்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் ஒரு குறை கூட சொல்லாத அளவிற்கு நடைமுறைப்படுத்துகின்ற வேலை திட்டங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற முடிவு எட்டப்பட்டது. இல்லை, மக்கள் போராட்டம் தொடரும். இதற்கான முழு பொறுப்பையும் ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் நாங்கள் சந்திக்கின்ற போது நிபுணர் குழுவை அனுப்புவதாக சொல்லியிருந்தார். ஆனால் இட்ட வரைக்கும் அந்த நிபுணர் குழு வந்ததாக இல்லை. ஆனால் அதுக்கான அந்த காற்றாலைக்கான பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது. எங்களின் கட்சிக்கு தொடரப்பட்ட வழக்கு சம்பந்தமான விடயங்களும் இன்றைக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவைக்காக எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். 5 கட்சிகள் சார்பாகத்தான் இந்த வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கள பிரதேச சபை தவிர்ந்த ஏனைய 3 பிரதேச சபையும் மாநகர சபையும் உருவாகியிருக்கின்றது. வணக்கம். இன்று மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திச்சிருக்கிறோம். வவுனியா மாநகர சபையின் செயற்பாடுகளை திறம்பட முன்னெடுத்து செல்வது தொடர்பாக ஆளும் கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மாநகர சபை உறுப்பினர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார்கள். வவுனியா மாநகர சபையின் செயற்பாடுகளை திறம்பட கொண்டு செல்வதற்கு ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையில் உள்ள முரண்பாடுகளை கலைந்து அவர்களுக்கான ஒதுக்கீடுகளையும் சீரான முறையில் வழங்குவது தொடர்பாக ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயற்பட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் வவுனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் கலந்துரையாடி இருந்தனர். இன்று காலை வவுனியா மாநகர சபையினுடைய தலைவர், உபதலைவர், பிரதிநிதிகள், ஏனைய ஆதரவளித்த கட்சிகள் அத்தனையும் கூடிய ஒரு கலந்துரையாடலை நாங்கள் செய்தோம். அந்த வகையிலே பொதுவாக ஆதரவளித்த அங்கத்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே செயல்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் ஒரு குறை கூட சொல்லாத அளவிற்கு நடைமுறைப்படுத்துகின்ற வேலை திட்டங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற முடிவு எட்டப்பட்டது. சில இடங்களிலே அங்கத்தவர்கள் குறை கூறினார்கள். தங்களுடைய ஏரியாவுக்குள் வேலைகள் நடக்கின்ற போது தங்களுக்கு தெரியவில்லை என்று. அப்படியான நிலவரங்களையும் தவிர்த்து எல்லோரையும், குறிப்பாக இந்த சபையை உருவாக்கி அத்தனை கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையிலே செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதைவிட ஒவ்வொரு கூட்டத்திற்கும் முதல் நாள் ஒவ்வொரு கட்சியினுடைய அங்கத்தவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகின்ற சூழலிலே அவர்கள் கலந்து கொள்ளுவார்கள் என்ற ஒரு முடிவையும் நாங்கள் எடுத்திருந்தோம். பலதரப்பட்ட மைதானங்கள் சம்பந்தமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. உதாரணமாக ஜங்சார், கலைமகள் விளையாட்டு அரங்கம், இப்படியான விடயங்கள் கலந்தாலோசித்து அதற்கான இறுதி முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த எடுக்கப்பட்ட நிதிகள் திருப்பி அடுத்த நிதியாண்டிலே அது திருப்பி கொடுக்கப்படும் என்றும், இப்படியான பல விடயங்களை நாங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒருக்கா இந்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து பேசுவது என்பதும், ஒவ்வொரு கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் ஒவ்வொரு கட்சியினுடைய அங்கத்தவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டு ஆலோசனை வழங்குவதற்கான முடிவாக முடிவெட்டப்பட்டது. ஆகவே இந்த மாநகர சபையினுடைய செயல்பாடு என்பது தொடர்ச்சியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆலோசனையோடு முடிவடையும். தேசிய கட்சிகள் ஆட்சி அமைத்த அனைத்து பிரதேச சபைகளில் இவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆதரவளித்த கட்சி உறுப்பினர்களுக்கிடையிலேயே ஒரு குழப்பமான நிலைமை. இது ஏன் இவ்வாறான நிலைமை? இல்லை, இதில் கலந்துரையாடப்படாத ஒரு சூழல் காணப்படுகிறது. அதைவிட சில விடயங்கள் எல்லாரும் புது ஆக்கள் என்றபடியால் இதை செய்வதென்ற அனுபவம் இல்லாத காரணத்தால் இப்படியான குறைபாடுகள் வருவது சகஜமாக இருக்கும். ஆகவே நாங்கள் இன்று நாளைய தினம் சொட்டிகுள பிரதேச சபை அழைத்து கதைக்க இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு சபைகளையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். இடக்கிட அப்படியான பேச்சுக்களை நாங்கள் தொடர்வதன் ஊடாகத்தான், அந்த எங்களுடைய அனுபவங்களையும் அவர்களுக்கு பகிர்வதன் ஊடாகத்தான் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு சபையை
மக்களுக்கு சேவையாற்றுகின்ற சபையாக மாற்ற முடியும். ஆகவே புதுசாக வந்தவர்களுக்கு அனுபவம் இல்லை, தவறுகள் இருக்கும். ஆனால் அதை தீர்ப்பதற்கான, அதை திருத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் வர வேண்டுமாக இருந்தால் இப்படியான கூட்டங்கள் நடைபெற வேண்டும். இல்லை, மக்கள் போராட்டம் தொடரும். இதற்கான முழு பொறுப்பையும் ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் நாங்கள் சந்திக்கின்ற போது நிபுணர் குழுவை அனுப்புவதாக சொல்லியிருந்தார். ஆனால் இற்ற வரைக்கும் அந்த நிபுணர் குழு வந்ததாக இல்லை. ஆனால் அதுக்கான அந்த காற்றாலைக்கான பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவை மக்கள் பாரிய போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக என்னுடைய ஆயர் தலைமையிலே நான் நினைக்கின்றேன் 2-3 நாட்களிலே கூடி இறுதி முடிவுக்கு வருகின்ற வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே இந்த விஷயத்திலே மக்கள் தயாராக இருக்கிறார்கள் தங்களை தியாகம் செய்வதற்கு. மன்னார் தீவு எந்த காலத்து கொண்டும் இந்த ஒரு அழிவை நோக்கி போவதற்கு எங்களுடைய மக்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் அந்த முதல் கூட்டிய மின்சாரம் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் அவசரமாக பூட்டிய விடயத்தில் கூட நாங்கள் எதிர்த்தவர்கள். பல விமர்சனங்கள் வருகிறது. எங்களை பொறுத்த மட்டிலே இந்த மன்னார் தீவை காப்பாற்றுவதற்காக அன்றிலிருந்து இன்ற வரைக்கும் நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம். ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய மக்களுடைய பக்கம் நியாயம் இருக்கிற ஒரு சூழல். அந்த மக்கள் ஒரு பாலைவனமாக மன்னார் மாறுகின்ற நிலையை எதிர்க்கிறார்கள். ஆகவே அந்த விடயத்திலே மக்கள் பாரிய போராட்டங்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். நினைக்கிறேன் இந்த வவுனியா மாநகர சபை ஆரம்பித்து 4 மாதங்களுக்கு பிறகு கட்சி தலைமைகளுக்கான கூட்டம் என்று வவுனியா கானா இந்த இடத்தில் நடத்தப்பட்டது. அதற்கமைய இந்த மாநகர சபை இந்த வேலை திட்டங்கள், மாநகர சபையாக நாங்கள் முன்வைத்த நிபந்தனைகள் எவ்வாறு முன்னெடுத்து செல்லப்படுகின்றது என்ற பல பிரச்சனைகள் பேசப்பட்டது. குறிப்பாக மாநகர சபையில் எங்களின் கட்சிக்கு தொடரப்பட்ட வழக்கு சம்பந்தமான விடயங்களும் இன்றைக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவைக்காக எல்லா கட்சிகளுக்கும் அதை நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். நீதிமன்றத்தில் ஒரு மாநகர சபைக்கு எதிராகவும் எங்கள் உறுப்பினருக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அந்த வழக்கு சம்பந்தமான கலந்துரையாடலை நான் இதில் முன்வைக்கினேன். எப்படியாக நாங்கள் அந்த வழக்கை கொண்டு சென்றிருக்கிறது. அது தொடர்ந்து ஏனைய கட்சிகளுக்குள் முரண்பாடு இல்லாமல் இந்த சபையை எப்படி நாங்கள் கொண்டு செலுத்த வேண்டும், எவ்வாறான வேலை திட்டங்களை நாங்கள் மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற பல பிரச்சனைகள் பேசப்பட்டது. அதற்காக டெலோ சார்பாக பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் தலைவருமான அண்ணன் செல்வமலைக்கண்ணன், தமிழரசு கட்சி சார்பாக வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் சக்திலிங்கம் ஐயா, புலட் சார்பாக முன்னாள் நகர சபை தலைவராக இருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வவுனியா மாவட்ட இணைப்பாளர் முன்னாள் மாகாண சபை ஜனநாயக போராளிகள் அமைப்பின் தலைவர் துளசி அவர்கள், உறவு பெற்றவர் துளசி அவர்களும் பலதரப்பட்ட கட்சிகள் பல நிபந்தனைகளை முன்வைத்து இனிவரும் காலங்களில் எவ்வாறு இந்த மாநகர சபையின் வளர்ச்சியை, இந்த மாநகர சபை இருக்கக்கூடிய குறைபாடுகளை பூர்த்தி செய்கின்றது என்ற நிலப்பாடுகளை இவரிடம் தமிழ் காங்கிரஸ் சார்பாக, சைக்கின் சார்பாக வவுனியா மாவட்ட இணைப்பாளர் தவபால் அது சம்பந்தமான நிறைய பிரச்சனையை நாங்கள் இதில் கலந்து ஆலோசித்திருக்கோம். இனிவரும் காலங்களில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படியான கட்சி கூட்டங்களை கூட்டி இந்த மாநகர சபையை குழப்பம் இல்லாமல் ஆளுங்கட்சியினருக்குள்ள முரண்பாடுகள் இல்லாமல் இந்த சபையை கொண்டு போகணும் என்ற வாத பிரதிவாதங்களும் இருந்தது. குறிப்பாக இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சி அமைத்த சபைகளில் இவ்வாறான ஒரு குழப்பமான நிலைமை காணப்படுகிறது. 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கட்சி தலைவர்கள் கூடி கலந்துரையாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? இது உண்மையான காரணம் என்னென்னு சொன்னால், தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ள முரண்பாடு என்பதை தவிர்த்து
இதில் இருக்கக்கூடிய நாங்கள் பல கட்சிகள் சேர்ந்து தான் இந்த சபையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 5 கட்சிகள் சார்பாகத்தான் இந்த வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கள பிரதேச சபை தவிர்ந்த ஏனைய 3 பிரதேச சபையும் மாநகர சபையும் உருவாக்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். உதாரணத்துக்கு இன்று வவுனியா மாவட்டத்தின் மாநகர சபையின் முதல்வராக இருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக போட்டி போட்ட உறுப்பினர்கள் தான் முதல்வராக இருக்கிறார். அதே போன்று ஜனநாயக தேசிய கூட்டணியில் போட்டி போட்ட நாங்கள் துணை முதல்வராக இருக்கின்றோம். இணைய உறுப்பினர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக 2 உறுப்பினர்கள், அதே போன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக ஒரு உறுப்பினர்கள், அப்படி பல உறுப்பினர் கட்சிகளை சார்ந்தவர்கள், தமிழரசு கட்சியை சார்ந்த 3 உறுப்பினர்கள். அதற்காக அந்த கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்குள்ள முரண்பாடு வரக்கூடாது என்பதற்காக கட்சி தலைமைகள் அந்த இருக்கக்கூடிய தேவைகளை கதைத்து இவ்வாறு இந்த அபிவிருத்திகளை சமமான நிலையில பிரித்துவர் கட்சிகளுக்குமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த கூட்டத்தை நாங்கள் கூடுவதற்கான தீர்மானம் சபை அமைக்கின்ற பொழுது கூட நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருந்தோம். உங்களுடைய கட்சி உறுப்பினர் பிரதி முதல்வராக இருக்கின்ற நிலையில் அவரை நீங்கள் ராஜினாமா செய்ய அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது உண்மையா? இன்றைய கூட்டத்தில் அது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறீர்கள்? இல்லை, உண்மையில அழுத்தம் என்பதை தாண்டி இன்றைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு ஒன்று இருக்கிறதால இந்த வழக்கை நாங்கள் எவ்வாறு கையாளணும் என்பதற்கான கலந்துரையாடல் ஒன்று நடந்தது. அதில் நாங்கள் அந்த வழக்கு என்னத்துக்காக தொடரப்பட்டதோ அதில் இருந்து நாங்கள் அந்த வழக்கில் இருந்து இலகுவாக அந்த வழக்கை நாங்கள் முடிப்பதற்காக அந்த தீர்மானத்தை நான் எடுத்திருந்தேன். கட்சியை தாண்டி நான் எடுத்திருந்த முடிவொன்று என்னத்துக்காக அந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் அந்த வழக்கு இலகுவாக நாங்கள் முடிக்கலாம் என்றது. நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கை தொடர்ச்சியாக கொண்டு போவது ஆரோக்கியமாக இருக்காது என்பதற்காக இதை எனது தனிப்பட்ட முடிவாகத்தான் நாங்கள். அடுத்த மாகாண சபை தேர்தலில் நீங்கள் தமிழரசு கட்சியோடு இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் என்பது இந்த மாகாண சபைக்கான தீர்மானத்தை நாங்கள் போட்டி போடுவதா இல்லையா என்றது, நான் போட்டி போடுவதா இல்லையா என்ற முடிவை நான் எடுக்கவில்லை. இப்படியான சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக தமிழரசு கட்சியோடு இணைந்து போகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. உங்களுடைய பிரதி முதல்வராக தற்போது இருக்கின்றவர் தமிழரசு கட்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுது. இது கட்சிக்குள்ளால் ஏதேனும் திட்டமிட்டு செயற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது? இல்லை, தமிழரசு கட்சியுடன் அவர் இணையத்துக்கான சந்தர்ப்பம் இல்லை. அப்படி தமிழரசு கட்சி இணையத்துக்கான அறிகுறிகள் எங்களுக்கு எந்த விதத்திலையும் உங்களை தெரியப்படுத்துவது எனக்கு அந்த உடன்பாடு தமிழரசு கட்சியோடு இணையத்துக்கான அப்படியான வாய்ப்புகள் எனக்கு தெரிய